டிட்வா புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து உபகரணங்கள் மற்றும் ஊழியர்களுடன் கடலூர் மாநகராட்சி நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். அங்கு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம். பிரியங்கா, கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த டிட்வா புயலை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்திருந்தாலும் தற்சமயம் மாநகராட்சியை பொறுத்தவரை 45 வார்டுகள் கொண்ட இந்த மாநகராட்சியை பொறுத்தவரை அனைத்து துறை அதிகாரிகளும் முன்னேற்பாடுகளும் இங்கே தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கு ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் மரம் விழுந்தால் அந்த இடத்துக்கு சென்று மரங்களை அறுக்கும் இயந்திரங்களுடன் மாநகராட்சி ஊழியர்கள் இப்ப தற்சமயம் தயார் நிலையில் இருப்பதாகவும், கடலூர் மாநகராட்சி மற்றும் 10 ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் இந்த பகுதியில் மணல் முட்டைகள் 2000 மணல் முட்டைகள், 5000 சவுக்கு மரங்கள் மற்றும் இந்த டிராக்டர் மோட்டார் பொருத்திய டிராக்டர் இயந்திரம் மற்றும் அந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய மோட்டார் செட்டுகளும் இந்த மாநகராட்சி அலுவலகத்தில் இப்ப தற்சமயம் தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வார்டு பகுதிகளுக்கும் 4 அதிகாரிகளை கொண்ட குழு அமைச்சு அனைத்து வார்டுகளிலும் இப்ப அந்த குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் மழையால் பாதிக்கக்கூடிய 28 மாநகராட்சி வார்டுகளை கண்டறிந்து அந்த பகுதியில் பணியாளர்கள் விழிப்புடன் இருக்குமாறு மாநகராட்சி மேயரும் ஆணையர் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.